இந்த அளவுக்கு வாரி வழங்கி தந்திருக்கிற வள்ளலுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம், இதுவே நமக்கு போதாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்முடைய நன்மைக்காகத்தான் வணங்குகிறோம், இறைவனுடைய தேவைக்கு இல்ல என்று முடிவெடுத்து விட்டால் இந்த புரோக்கர்களுக்கு கூட வேலை இருக்காது. இறைவனுடைய தேவைக்கு வணங்குறது வர்ற அடிப்படையினால தானங்க இடையில இருந்துகிட்டு எனக்கு அதை கொண்டாந்து கொடு, உனக்கு அதை கொண்டாந்து கொடுங்கிறான். கடவுளுக்கு கொண்டே உண்டியல்ல காணிக்க போட சொல்றான், கடவுளை வந்து எடுத்துட்டு போறாரு. மனுஷன் தான் நல்லா தெரியும், நம்ம கண்ணுக்கே தெரியுது. கடவுளுக்கு நம்ம எந்த காணிக்கையை கொண்டே போட்டாலும் கண்டிப்பா கடவுளை ஓபன் பண்ணி எடுக்க போறது இல்ல. அதுல உள்ள பவரையாட்சி எடுத்துக்கிறவாருன்னு எடுக்க போறது இல்ல. அந்த ரூபா கடவுள் உண்டியல்ல போட முடியும், அது 50 ரூபான்னா போட்ட பிறகு 50 ரூபா தான். உண்டியல்ல இருந்து எடுத்தாலும் 50 ரூபா தான். 50 ரூபாயோட பவரனா எடுத்துக்கிட்டு வெறும் பேப்பர் போட்டு போயிட மாட்டாரு. அது அந்த ரூபாய்க்கு அந்த மதிப்பு தான் இருக்கும். ஒண்ணுமே கடவுளுக்கு போய் சேரல. அந்த ரூபாயுடைய ஒரு பொருளை கொண்டே கடவுளுக்குன்னு வைக்கிறோம். ஒரு தேங்காயோ சர்க்கரையோ பத்தியோ என்னதையும் கொண்டு வைக்கிறோம். அதுல உள்ள ருசியெல்லாம் எடுத்து சக்கையை வச்சுட்டு போயிடுறாரா கடவுள்? நீ கடவுளுக்கு கொண்டு கொடுத்துட்டீல்ல. ஒண்ணு அந்த சோத்தை திங்காட்டா கூட சோத்துடைய அந்த இதெல்லாம் சத்தெல்லாம் எடுத்துருப்பாரு அவரு இல்ல. அதுக்கு முந்தின சோறையும் பிந்தின சோறையும் டெஸ்ட்ல ஒட்டினா ஒரே ரிசல்ட் தான் வரும். கடவுளுக்குன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள சோறையும் கடவுளுக்குன்னு கொடுத்ததுக்கு பிறகு எடுத்துட்டு வர்ற சோறையும் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல விட்டா ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? கடவுளுக்கு போய் சேர நமக்கு தெரியுது. நம்ம கொடுக்கிற எந்த ஒரு பொருளாதாரமும் இறைவனுக்கு போய் சேரவே இல்லை, நல்லா தெரியுது. இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அதையும் போய் ஒரு மனுஷன் கொண்டு கொடுத்து இறைவனுக்கு போகுது என்று நினைத்துக் கொண்டு இறைவனுக்கு போகலன்னு நம்ம அறிவு சொல்லுது. எல்லா மனிதனுடைய அறிவும் சொல்லுகிறது நம்ம இறைவனுக்காக எதை கொடுத்தாலும் இறைவனுக்கு போகாது, போவது இல்லை. இறைவனுக்கு கொடுக்க நினைச்சா ஏழை கொடுத்துட்டு போ, அதுவாவது கணக்கில் வரவாகும். நீ இறைவனுக்குன்னு சொல்லி ஆலயங்கள்ல கொண்டே கொடுத்துன்னு சொன்னா அது இறைவனுக்கு போய் சேர்றது இல்லைன்னு நம்ம அறிவு சொல்லுது. சொல்லி கொண்டு சேரல என்றால் நான் இறைவனுக்கு கொடுக்கிறேன், அது எப்படி சேரலன்னு உனக்கே தெரிகிறது. அப்புறம் போய் அதை எப்படி இறைவனுக்கு கொடுப்ப? அப்ப ஃபர்ஸ்ட் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது? முதல்ல இதெல்லாம் தேவையில்லைன்னு விளங்கப்பா. கடவுளை நீ விளங்குறாள், அவன் உனக்கு தர்றவன் கடவுளா, உன்ட்ட வாங்குறவன் கடவுளா? உன்ட்ட வாங்குறவன் எதுக்கு உனக்கு கடவுளா இருக்கணும்? நம்மள்ட்ட வாங்கி தீக்கிறவன் கடவுள் நம்ம கடவுளா இருக்க தகுதி இருக்கா? அப்படிங்கிற ஒரு அடிப்படையும் இஸ்லாம் என்ன செய்கிறது? உலகத்துக்கு சொல்லி தருகிறது. அப்ப இதை நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப இது இரண்டாவது விஷயம், இறைவனுக்கு நம்முடைய எதுவுமே தேவையில்லை, இது வழங்கணும். இப்படி இஸ்லாமிய எல்லா வணக்கங்கள் அமைஞ்சிருக்கிறது. அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதுக்காக இந்த வணக்கங்கள்லாம்? இந்த வணக்கங்களை எதை வேண்டாலும் தொழுகைன்னு தொழுகிறீங்க, குனிகிறீங்க, நிமிர்றீங்க, இதனால இறைவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. பிறகு எதுக்கு இதை செய்யணும்? நோம்புங்கிறீங்க, பட்னையா கிடக்குறீங்க, பட்னையா கிடந்தா அல்லாவுக்கு எது மிச்சமா போயுதா? அது கண்டிப்பா இல்ல, மிச்சமா போறது கிடையாது. அப்ப எதுக்கு இதை போய் பட்னையா கிடக்கணும்? இஸ்லாமே அதை சொல்லிடுது. இஸ்லாம் வணக்கத்தை நமக்கு சொல்லி தரும் போத இதெல்லாம் எதுக்கு நான் ஆக்கியிருக்கிறேன் என்றால், நீங்கள் என் நினைவை அதிகப்படுத்தி என்ன செய்யணும்? தீமைகள்ல இருந்து விலகணும். அதுக்கு உரிய ட்ரைனிங் தான் இது. இதுவே உங்களுக்கு இதுவே இறைவனுக்கு தேவையில்லை. நீங்க இதெல்லாம் செய்யணும்னு இஸ்லாம் எதுக்கு சொல்லுது? தொழுகையே தொழ சொல்லுது. இஸ்லாம் எதுக்கு தொழ சொல்லுது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது தீமையான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து மனிதனை தடுக்கும். அப்ப தடுக்கிறதுக்கு தான் இந்த வணக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் நோன்பு உங்களுக்கு கடமையாக நோன்பு வச்சிங்க என்று சொன்னா, இறைவனுக்காக தியாகம் செய்து பழகினால் நமக்கு இறையச்சம் அதிகரிக்கும். அப்ப எதுக்காக நம்ம வைக்கிறோம் விளங்கணும்னு சொன்னா, நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எப்படி பாக்குதுன்னா, மனுஷனை பாக்குது. மனிதன் படைச்சவனுக்கு தெரியும்ல, மனிதன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒருக்கு அவங்கள்ட்ட போட்டோம்னா அப்படி ஆழமா பதிஞ்சிருக்கும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் சும்மா அவ்வளவு அற்புதமா பதிஞ்சு போயிருக்கும். அதுக்கு உங்களுக்கு அடிக்கடி பயானெல்லாம் செய்ய வேண்டியது இல்ல. ஒரு பயானும் செய்யாம விட்டாலும் நீங்க வழக்கம் போல எல்லா தப்புலாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கெட்டதுங்கிறது என்ன செய்யுது? மனித உள்ளங்கள்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிடுது. நல்லதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. நல்ல விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்குலாம் நிக்கவே நிக்காது. இப்ப இந்த மாதிரி ஒரு பயான் பண்றோம், இதுல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு எடுத்து தான தர்மங்களை பத்தி பேசுறோம்னு வைங்களேன், பேசி ஹதீஸ்ல எல்லாம் கொண்டாந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் குர்ஆன்ல உள்ளதெல்லாம் எடுத்து போடுறோம். ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் மனசுல என்ன கூட, போய் கொடுத்தா அவ்வளவு கிடைக்குதே, அப்படியே அப்படியான உள்ளத்துல அப்படியே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் நிக்குமா? நம்ம நல்ல அந்த தர்மம்லாம் செய்யணும், நிறைய கொடுக்கணும். எப்ப வரும்? இந்த சபையில் இருக்கும்போது வரும். எந்த சபையில் அந்த குர்ஆன் வசனத்தை கேட்கிறீர்களோ, எந்த சபையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை கேட்கிறீங்களோ, அந்த சபையில இருக்கும்போது உங்களுக்கு யாவும் வரும், எப்படியாச்சும் நம்ம ஒரு இவ்வளவு ஏதாவது தர்மம் செய்யணும், நம்மளால ஏண்டதை நம்ம பண்ணணும், நம்மளால பக்கத்து வீட்டில் போய் பேசிட்டு இருக்கும்போது யாவும் வரும்.
நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளது நிறைய நண்பருக்குன்னு சொன்னாங்களே, ரொம்ப ஏழையா இருக்காங்களே, எப்படியும் ஒரு சட்டை வெட்டியாவது நம்ம எடுத்து கொடுப்போம், நம்மளால ஏண்டது இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நினைக்குவோம். வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள மாறிக்கணும். ஏதாவது எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம மட்டும் தானா? மாமாவெல்லாம் இருக்கத்தர செய்யறாரு, அவங்க சித்தப்பாவெல்லாம் வசதியா இருக்கத்தர செய்யறாரு. நம்ம ஒரு 25 ரூபா கொடுப்போம், மத்த நிறைய பேர் எல்லாரும் கொடுப்பாங்க, மாறிக்கிறதா இல்லையா? அப்ப இந்த நல்ல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால், திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பேட்டரி மாதிரி தான் மனுஷன் இருக்கிறான். புசு புசுன்னு இறங்கி போயிடும். சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர போனை வாங்கி ஒரு சார்ஜ் போட்டு நாங்க போன் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் பயன்படுத்த வேண்டாம். என்னத்துக்கு உதவும்? போனு தான் இருக்கும், சார்ஜ் இருக்காது. அப்ப சார்ஜ் ஏத்துனா தான் இவன் சரியா வருவாங்கிறத படைச்சவன் கவனிக்கிறான். படைச்சவன் என்ன செய்யறான்? வணக்கத்தை எப்படி நம்ம கடமையாக்குறான்னு பாருங்க. மனிதனை பாக்குறான். இவங்க நல்லது கேட்கும் போது மட்டும் தான் நல்லதா இருக்கிறாங்க. சும்மா விட்டோண்டு வைங்க, இவங்க கெட்டு போயிடுறாங்க. திருப்பி திருப்பி தான் சொல்ல வேண்டி இருக்குது. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களுக்கு நம்ம நல்லது வழிகாட்டணும். இறைவன் நினைக்கிறான், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நீ வழிபட்டுட்டு போ அப்படின்னா, அன்னைக்கு வழிபட்டுட்டு போய் ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கும். மீதி 29 நாளும் 22 மணி நேரம் அது இருக்காது. 30 நாளைக்கு ஒரு மாசம் 30 நாளுக்கு சொன்னீங்கன்னா, இப்ப வழிபடுறான்னு வைங்க, மாசத்துக்கு ஒருக்கா வழிபடுறான், 2 மணி நேரம் அந்த சார்ஜ் இருக்கும். வழிபட்டோம் கடவுள் யாவும் அப்படி நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு 2 ஹவர் இருக்கும். மீதி அன்னைக்கு உள்ள 22 மணி நேரம் இருக்காது. மீதி 29 நாள்ல உள்ள 24 மணி நேரம் இருக்க, அந்த நாட்களே இந்த சார்ஜ் இருக்காது. சாதாரணமா எப்பவும் போல அவன் நடக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா, இவங்களுக்கு டெய்லி சார்ஜ் ஏத்தணும். இஸ்லாம் எப்படி கவனிக்குது? இந்த மனுஷன் நல்லவனா நடக்கணுமானால் மாசத்துல ஒரு நாள் வா, அது சார்ஜ் பத்தாது. வாரத்துல ஒரு நாள் வான்னு சொன்னா அது சார்ஜ் போதுமானதா இல்ல. நல்லவங்களா இவங்க திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, மோசடி செய்யக்கூடாதுன்னு என்னத்தை சொன்னாலும் அந்த காதுல கேட்டு ஒரு 2 ஹவருக்கு நிக்கிறத ரொம்ப மோசமான பேட்டரி. அல்லாஹ் நம்ம கல்வை படைச்சிருக்காங்க, பேட்டரியில மோசமானது. உடனே புசுக்கு இறங்கிறது சார்ஜ். அந்த மாதிரியான ஒரு பேட்டரியா படைச்சவங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்த பேட்டரியுடைய தரம் இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவுதான் நிக்கும்னு தெரிஞ்சதுனால அல்லாஹ் என்ன பண்றான்? ஒழுங்கா சார்ஜ் ஏத்திக்கிறப்பான்னு சொல்றானே இல்ல. போன் தயார் பண்றவன போன் பேட்டரி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைச்சிடாத, பார்த்தா அப்படித்தான் இருக்கு. சார்ஜ் உள்ள பேட்டரியும் அப்படித்தான் இருக்கு, சார்ஜ் இல்லாத பேட்டரியும் அப்படித்தான் இருக்கு. உனக்கு தெரியாது, பார்த்தா 2 ஒரே மாதிரியா இருக்கு. ஒரு பேட்டரி சார்ஜ் இருக்கு, ஒரு பேட்டரி சார்ஜ் இல்ல. நிறுத்து பார்த்தா வித்தியாசம் தெரியுமா? கண்ணால பார்த்தா வித்தியாசம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது? அப்ப நல்லா தானே இருக்குன்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன பண்றான்? எப்படி வணக்கத்தை உண்டாக்குறான்னு பாருங்க. நம்மளை கவனிச்சு, மனுஷனை கவனிச்சு, இவனை ஒழுங்கா ஆக்கணும், இவனை நல்லவனா அந்த உலகத்துல வாழ செய்யணும். நம்ம என்னென்ன சட்டங்கள்லாம் இவனுக்கு போட்டிருக்கிறோமோ, திருடாதே, கொள்ளையடிக்காத, கொலை செய்யாத, ஏமாத்தாத, பிராடு பண்ணாத, விசாரம் பண்ணாத, தண்ணி அடிக்காத, சூதாடாத, இப்படி என்னென்ன கட்டளைகள்லாம் நம்ம போட்டிருக்கிறோமோ அத்தனையும் அவன் செய்வதாக இருந்தால், ஒரு போன்ல எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணிருக்கான். போன்ல பேசலாம், கேமரா எடுக்கலாம், இப்ப MP3 கேட்கலாம், FM ரேடியோ கேட்கலாம். அம்புட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. அம்புட்டு வேலை செய்யறதா இருந்தா என்ன வேணும்? எல்லாம் தான் இருக்குதுப்பா. சார்ஜ் இல்லையே, போன்ல எல்லா ப்ரோக்ராம் பண்ணி தான் வச்சிருக்கான். அதனால நம்மள்ட்ட என்ன செய்யறான்? இவன் திருடக்கூடாது, அது ஒரு ப்ரோக்ராம். இவன் கொள்ளடிக்க கூடாது, அது ஒரு ப்ரோக்ராம். இவன் ஏமாத்தக்கூடாது, அது ஒரு ப்ரோக்ராம். எல்லாம் இவன் செயல்படணும். எல்லாம் செயல்படுவதற்கு என்ன பண்ணணும்னா அது அதுக்கு போய் சார்ஜ் ஏத்தணும். இப்படிங்கிறத படைச்சவனா இருக்கிறனால கவனிச்சு நம்மளை அப்படி எடை போடுறான். உலக மனிதர்கள் எல்லாம் பார்க்கறான், இவங்களுக்கு நிக்க மாட்டேங்குது, அப்ப திருப்பி திருப்பி ஏத்தணும். அதனால டெய்லி வணங்கணும். இஸ்லாம் இப்படி கொண்டு வருது. வணக்கத்தை தினசரி வணக்கம் என்று ஒரு செக்ஷனை உண்டாக்குது. அந்த தினசரி வணக்கத்தோட தினசரி ஒரு தடவை வந்தா கூட அவ்வளவுக்கு நிக்கும். அந்த மோசமான சார்ஜ் தரம் குறைந்த பேட்டரி மேல ஆக்கியிருக்கான், நம்மள படைச்சவனுக்கு தெரியும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தா கூட பத்தாது. உங்களுக்கே தெரியுது. நீங்களே கேட்டுட்டு போற இந்த உரைகள்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நிக்கிறது? நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் நிக்குதுங்கிறத நீங்க டெஸ்ட் பண்றதா இருந்தா, இப்ப ரமலான்ல ஒரு மாசம் கேக்குறீங்கல்ல, ரமலானுக்கு மறுநாள் பாருங்க, பெருநாள் அன்னைக்கு 3/4 வாசி சினிமா கூட நிக்கிறானா இல்லையா? ஒரு மாசம் ஏத்தி சார்ஜ் கூட நிக்க மாட்டேங்குது. ஒரு மாசம் ஏத்தின சார்ஜ் கூட பெருநாள் அன்னைக்கு பெருநாளை கொண்டாடுறதுக்கு எங்க போயிடுறான்? சினிமா கொட்டைக்கு போய் நிக்கிறான், கியூல நிக்கிறான். அப்ப நமக்கு என்ன விளங்குது? இதுக்கு ஏத்திக்கிட்டே தான் இருக்கணும். சரி இறங்கிடும். சார்ஜ் என்ன செய்யறேன்? உடனே இறங்கிட்டே இருக்கும். அப்ப சார்ஜ் ஏத்தனமாக இருந்தால் ஒரு நாளைக்கு நீ 5 தடவை சார்ஜ் ஏத்து. எப்படி இறைவனுடைய நீ நல்லவனா இருப்பதற்கு தான் வணக்கம். இறைவனுடைய தேவைக்கு வணக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் வணங்கணும். நம்முடைய இந்த தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத் எதுவும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. நீ நல்லவனா இருப்பதற்கு ஒரு பயிற்சி இது. நீ நல்லவனா இருக்கிறதுக்குரிய பயிற்சியை
எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். கம்மியான பயிற்சி எடுத்தா ஒர்க் ஆகாது. நல்லவன் ஆகுறதுக்கான பயிற்சி என்ன? நம்ம மனசுக்கு இறையச்சத்தை போட்டு இறையச்சம்ங்கிற சார்ஜை ஏத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறான், அல்லாஹ் ஏமாத்தக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பயப்படணும், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குது, இப்படிங்கிற எண்ணங்களை திரும்ப 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 என்ன செய்யணும்? போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம தொழுகைங்கிற வணக்கத்தை பாருங்க. இந்த வணக்கத்துல நான் சொன்ன எல்லா அம்சமும் இருக்கு. தொழுகையில பாத்தீங்கன்னா ஆட பாடல் கூத்து கும்மாளம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு மிக மிக பெரிய பவர்ஃபுல்லா